வணக்கம் ஹோமியோபதிக் பெரியர்களே, நான் டாக்டர் திவ்யா தங்கராஜ், எம்டி ஹோமியோபதிக் கன்சல்டன்ட். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்லியாக பேஷண்ட்ஸ் காமன் பீப்புள் கேட்குற கொஷின் தான். ஹோமியோபதின்னு கேட்டாலே எல்லாருக்கும் மைண்டில் வர ஒரே கொஷின், இதை குணப்படுத்த ரொம்ப டைம் எடுத்துக்குமே. இந்த கொஷின் உங்கள் மைண்ட்லேயும் வந்திருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கான ஆன்சர் டோட்டலி டிபெண்ட்ஸ் ஆன் அந்த பர்டிகுலர் டிசீஸோட தொடக்கம், கால அளவு, அதாவது ஆன்செட் அண்ட் டியூரேஷன். இந்த டிசீஸோட தொடக்கம் அண்ட் கால அளவு தான் ஹோமியோபதிக் மெடிசனோட ஆக்ஷனை டிசைட் பண்ணும். கொஞ்சம் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, இப்போ ஃபீவர், கோல்டு, இருமல், வயிற்று வலி இந்த மாதிரி அக்யூட் டிசீஸ் இருந்துச்சுன்னா ஹோமியோபதிக் மெடிசன் அந்த சேம் டே ஒரு சில மணி நேரத்தில், ஏன் சில செகண்ட்ஸ்லேயே வேலை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். க்ரானிக் டிசீஸ், அதாவது நாள்பட்ட நோய்கள் இருந்துச்சுன்னா, எக்ஸாம்பிள் அர்த்ரைட்டிஸ் அல்லது சரும நோய் பல மாதம் ஒரு பல வருஷமாக இருந்துச்சுன்னா ஹோமியோபதிக் மெடிசின்ஸ் ஒரு வீக்குள்ளேயே வேலை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஹோமியோபதிக் மெடிசின்ஸ் நிச்சயமாக ஸ்லோ இல்லை. நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டாக ஹோமியோபதியை சூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட், மற்ற சிஸ்டம் ஆஃப் மெடிசன்ஸ், அதாவது மெடிக்கலில் டேப்லெட்ஸ் வாங்கி சாப்பிட்டு சரியாகலைன்னா ஹோமியோபதிக் டாக்டர்கிட்ட ட்ரை பண்ணலான்னு கிடையாது. ஒரு நோய் வந்த உடனே ஹோமியோபதி ட்ரை செஞ்சு பாருங்கள். அப்புறம் ஹோமியோபதி ஸ்லோவாக என்னன்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நான் வேறு ஏதாவது டாபிக் பேசணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சூஸ் ஹோமியோபதி, சூஸ் ஹெல்தி லைஃப். நன்றி, வணக்கம்.